இன்னைக்கு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வந்து 3 வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு, தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்ககிட்ட மல்லி இருந்துச்சுன்னா, அத வந்து 1 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதோட வதக்கிக்கோங்க. இது வந்து வெட் கிரைண்டிங் பண்றதுக்கு, எண்ணெயில வதக்கிக்கிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தட்கா பேன்ல சோம்பு, பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் சேர்த்து இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். எப்பவுமே மட்டன் குழம்புக்கு வந்து வெட் கிரைண்டிங் தனியாவும், ட்ரை கிரைண்டிங் தனியாவும் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து சூப்பரா இருக்கும். மறுபடியும் ஒரு பிரஷர் பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு, நம்ம வெட் கிரைண்டிங் பண்ணியிருந்த பொருட்கள வந்து நல்லா திக்கு பேஸ்ட்டா அரைச்சு அத ஆட் பண்ணிட்டு, மட்டன் வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அத சேர்த்துட்டு, மல்லித்தூள், அப்புறம் வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி ஊத்தி, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சு வச்சிருந்த கரம் மசாலா பவுடர் வந்து ஃபைனலா போட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து, ஒரு 5லிருந்து 6 விசில் விட்டு குக் பண்ணிக்கோங்க. கடையில கரம் மசாலா தூள் வாங்குறத விட, நம்ம ஃப்ரெஷ்ஷா அப்ப வறுத்து அரைச்சு நம்ம ஆட் பண்ணோம்னா, வேற லெவல் டேஸ்ட்டா இருக்கும். அடுத்ததா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து சின்ன சைஸ் பிரியாணி பாட் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல த இண்டஸ் வேலி வெப்சைட்ல நீங்க டைரக்ட்டா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணும்போது என்னோட கூப்பன் கோட் மகேஸ்வரி அப்படின்றத யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் வந்து ஒரு குயிக்கான பன்னீர் கிரேவி செஞ்சு காட்டியிருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி பழத்த வந்து நல்லா அரைச்சுட்டு எண்ணெயில பட்டை, கிராம்பு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள் போட்டு மூடி வச்சுக்கலாம். அந்த பேன் நல்லா அகலமா இருக்கும். நெறைய விதவிதமான ரெசிபீஸ் செய்யலாம். ஃப்ரெஷ் கிரீம் இல்லன்னா திக்கான பால் ஆட் பண்ணி, பன்னீர் வந்து மில்கி மிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல குக் பண்ணி எடுத்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்து அருமையான கிரேவி ரெடி.